வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய மொக்க ஃபிசிக்ஸ் இன்பராஜ் சார் பேசுகிறேன். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ. அவங்களுக்கு இதிலேருந்து சார் ரெகுலராக நான் உங்களுக்கு ஃபுல் சாப்டர்ஸையும் முடித்து கொடுக்குறேன். என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஷார்ட் டைமில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் சரிங்களா. இதில் ஏதாவது சந்தேகம்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் உடனே அதுக்கே ரீப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஃபைன். சரி வாங்க, இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட் சாப்டர் நான் ஓரளவு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில். இப்போ இந்த செகண்ட் சாப்டர் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் +1 அதிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் எதெல்லாம் ரெலவெண்ட் ஃபார்முலாஸ், ரொம்ப முக்கியமான ரெலவெண்ட் ஃபார்முலாஸ், அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா சார் உங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் என்னுடைய டெலகிராம் பேஜில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் அந்த ஃபார்முலாஸை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்புறமா நீங்கள் படிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் இந்த நான் எந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுறேனோ அதில் வர்ற கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு அதை பிடிஎஃப் மாதிரி வர்ற மாதிரி என்னுடைய டெலகிராம் பேஜில் போட்டிருப்பேன் இந்த ஹெட்டிங்கில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம், தவறு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் முதல் கொஸ்டின்லேருந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A car is moving along a straight road with an uniform acceleration. It passes through 2 points P and Q separated by a distance with a velocity 30 and another time 40. Velocity of the car midway between P and C is ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் ஈக்குவலான பாயிண்டில். இப்போ இங்கே பாருங்கள், இந்த முதல் கொஸ்டினுக்கு விளக்கம். இப்போ இதில் அவங்க P and Qன்னு சொல்லிவிட்டு இந்த மிட்வேல இங்கே வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் V1 கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 30. இந்த பக்கம் V2 கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி 40. ஃபைன். இப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதான் அவங்க மீன் பண்ணுறது அப்படி நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா இதில் ரெண்டு கேஸ்க்கு டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது, 2v1 v2 by v1 + v2. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், 2 × 30 × 40 by 30 + 40. ஓகேயா? அப்போ ஆன்சர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 35க்கு பக்கமாக வரும். ஆனால் 35 இல்லை, 35 km/h பக்கமாக வரும். பட் இட்ஸ் நாட் 35. ஃபைன். அப்போ நீங்கள் என்ன பிரச்சனை வரும் இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனில் 35ஐ 0.35ன்னு கொடுத்து உங்களை டைவர்ட் பண்ணுறான். ஸோ அது ஆன்சர் இல்லை. 35க்கு பக்கமாக 33.3 போடுறான், இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ இந்த 25 × √2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு 35க்கு பக்கமாக வருது, அதாவது இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி எடுத்துக்காங்க நீங்கள், சரிங்களா? ஆனால் இதுக்கான சொல்யூஷனை சார் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் இதான் அவங்க சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் PNQ டயக்ராம் கொடுத்துட்டு முதல்ல 30 அப்புறம் 40. இது எக்ஸ்னா இது x/2 டிஸ்டன்ஸ், கரெக்டாக? இப்போ இங்கே உனக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், அவங்க ரெகுலராக உள்ள ஸ்டைலை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கான ஷார்ட் ரூட் தான் நான் போட்டது, 2v1 v2 by v1 + v2. அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃபார்முலாவில் போய் பார்க்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கான ஓன் க்ரியேட்டிவில் ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் அணுகலாம், தவறே இல்லை. அப்போ தான் உங்களால் ஈஸியாக நீங்கள் ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு புக்குக்குள்ளே இருந்து ஸ்டிக் ஆன் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் தெளிவாக நீங்கள் எந்த கொஸ்டினுக்கும் நீங்களாக ஒரு ஆன்சர் போடுறது கஷ்டம். ஸோ யூ ப்ளீஸ் ஃபாலோ யுவர் ஓன் ஸ்டைல். அதான் சார் கொடுக்குற முதல் டிப்ஸ் உங்களுக்கு. ஓகேயா? அப்போ இது அந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற சொல்யூஷன், அதை நம்ம ஃபாலோ பண்ணல, பட் ஸ்டில் நம்ம ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். சார் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். இதில் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் இன் 4th and 5th செகண்ட்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் nth செகண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? அந்த ஃபார்முலா வேண்டாம், பட் அந்த டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு செகண்ட்லேயும் என்ன ரேஷியோவில் போகுங்கிற கணக்கு இருக்குது. இதுதான் அந்த ரேஷியோ, 1:3:5:7:9. அப்போ இது ஃபஸ்ட்டு செகண்டில், இது 2, 3rd, 4th, 5th செகண்ட்ஸ், இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேள்வி 4th and 5th செகண்டுக்கு. அப்போ 4th செகண்டுக்கு 7, 5th செகண்டுக்கு 9, ரைட்டுங்களா? இந்த லாஜிக் தெரிஞ்சால் போதும், சரிங்களா? இது பேசிக் லாஜிக். இந்த சாப்டரில் இது படிக்காமல் நீங்கள் போக முடியாது. அப்போ nth செகண்டில் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு செகண்ட்லேயும் கவர் பண்ணுறது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா இந்த ரேஷியோவில் இருக்கும்.
1 3 5 7 9. அப்போ இங்கே அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போ 4th and 5th செகண்டுக்குனா 7/9 வரணும். இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 7:9. இதை வந்து அவங்க அதுக்கு சொல்யூஷன் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? ஒன்றும் இல்லை, the distance travel on nth second ஃபார்முலா ½ into g into இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 2n-1 நினைக்கிறேன். அந்த ஃபார்முலாவை வந்து உங்களுக்கு அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது அவசியம் இல்லை, இந்த இருக்குது, இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆன் nth செகண்ட் ஃபார்முலா u + ½ a 2n-1. ஸோ இது அவசியம் இல்லை, இந்த பேசிக் லாஜிக் தான் போயிடலாம். கண்டிப்பாக இந்த சாப்டரில் இது நீங்கள் படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு தேர்ட் கொஸ்டின்ஸ் வருது. இந்த கொஸ்டினையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை 40யும் செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் 60யும் போட்டு ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்த ஃபார்முலா தான் 2v1v2/v1 + v2 போட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 50 எடுக்கக்கூடாது, 48 பக்கமாக இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 50 வரும். அது வராது, அதுக்கு பக்கமாக வரும். அதுதான் பேசிக் லாஜிக். அப்போ 48 ஆப்ஷன் பி வரணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இது வந்து ஒரு பாடியை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம். இட் கவர்ஸ் 40 மீட்டர் டூரிங் த லாஸ்ட் 2 seconds. வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த டவர்? இது கொஸ்டின். ஓகே ஃபைன். இப்போ இந்த 4th கொஸ்டினை பொறுத்தவரையில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆன் nth செகண்டை பேஸாக எடுத்துப்போம். இதுதான் ஃபார்முலா u + a/2 2n-1. இதில் வந்து இது வந்து இனிஷியலாக அந்த பாடியினுடைய வெலாசிட்டி வந்து அது ரெஸ்ட்லேருந்து விழுற மாதிரி. அப்போ u வந்து 0, அதை விட்டுடலாம். சரியா? ஆக்சலரேஷனையும் ஜின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வேண்டிய டோட்டல் டிஸ்டன்ஸ் இதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன்னா s(t + s(t-1). அப்படின்னா என்ன சார்? லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு 10 செகண்ட் அந்த பாடி டோட்டலாக ட்ராவல் ஆகிருக்குன்னு வைங்களேன். இது 10th செகண்டில் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது 10th செகண்டில் மட்டும் அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அடிஷ்னலாக இது 9th செகண்டில் அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடலாம். அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணுங்கிற இடத்துல t போட்டுருங்க. அப்போ இது எப்படி வரும்? g/2 இல்லை டீன்னு கூட போடலாம், தப்பு இல்லை. g/2 2t-1 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி g/2 2 into instead of n நம்ம வந்து t-1ன்னு போடணும். ரைட்டா? -1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும்? g/2 4t-4ன்னு வரும். இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எஸ்ஸை வந்து 40ன்னு எடுத்துக்காங்க. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி t கண்டுபிடிக்கணும். அப்போ சீனா இதை ஜியை வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். அப்போ இது 5 ஆயிரும். 5 into 4t-4. அப்போ இந்த 5 அந்த பக்கம் எடுத்திங்கன்னா 40/5 = 4t-4. இது 8 டைம்ஸ் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு 4t-4 இப்படி வரும். 8 = 4t-4ன்னு வந்திருக்கு. அப்போ 4t = 12. t வந்து 3 seconds ஆயிரும். ரைட்டா? அப்போ t தெரிஞ்சு போச்சு. இப்போ மொத்தம் 3 செகண்ட்ஸில் அது என்ன ட்ராவல் ஆகிருக்கு? அதுக்கு ஃபார்முலா வந்து ut + ½ at² போட்டுருவோம். இப்போ இது 0 விட்டுறலாம், இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்லையா? அப்போ ½ into 10 into 3² 9. அப்போ மொத்தம் 45 மீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். ஸோ ஆன்சர் இஸ் 45 மீட்டர். ஓகேயா? இன்னொரு தடவை இந்த கொஸ்டினை மேலாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். 4th கொஸ்டின், அதாவது லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் அந்த பாடி கவர் பண்ணது 40 மீட்டர். அப்படின்னா அந்த டவர்னுடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அந்த nth செகண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு இன்னும் ஒரு தடவை வரேன். தட் இஸ் s = st + st-1. இந்த டைம் நமக்கு தெரியாது, இது அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து 40. இதை எப்படி எழுதிக்கிறேன்? g/2 2t-1 ப்ளஸ் g/2 2 into இந்த tங்கிற இடத்துல நான் t-1 போடுவேன். ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. அப்போ இது எப்படி வந்துடணும்? g/2 2t-1 ப்ளஸ் g/2
2t minus 2 into t minus 2 இப்படி வரும். கரெக்ட் தானா? ஸோ இதை சால்வ் பண்ணி டைமை 3 செகண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் s equal to ut plus half at ஸ்கொயரில் போட்டு சால்வ் பண்ணிடுறீங்க. ஆன்சர் உங்களுக்கு 45 வரும். சரியாச்சா? ஓகே. இப்போ அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு கொஸ்டினை உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. இதில் இந்த 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 டேட்டா நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலாக ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்து ஒரு நேரம் 40 கிலோமீட்டர்னும் இன்னொரு தடவை விங்கிற வெலாசிட்டிலையும் போகுது. அப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவுன்னா அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 48. இப்போ நீங்கள் v கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன? v ஆவரேஜ் ஈக்குவல் டு 2v1, கொஸ்டின் நம்பர் வந்து 5, 2v1 v2 by v1 plus v2. இதான ஃபார்முலா. இந்த ஆவரேஜை அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 48. 2 into 40 into v2ங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். v இது 40 plus v. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. 40 plus v அந்த பக்கம் எடுங்க. அப்போ இங்கே 80v by 48ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 80v by 48ன்னு வந்ததுக்கப்புறவு இதை வேணால் நம்ம வந்து கேன்சல் பண்ணிப்போம். கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வச்சு 20, இது 12, இன்னும் கூட 4 வச்சு அடிச்சிங்கன்னா 5, இது 3. அப்போ மொத்தத்தில் 5v by 3ன்னு வந்திருக்கு. இந்த 3 அந்த பக்கம் எடுத்துருவோம். அப்போ 120 plus 3v equal to 5v. தட் இஸ் 2v equal to 120. அப்போது vங்கிறது வந்து 60 வரும். ஓகேயா? ஸோ ஆன்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 5th ஒன்றுக்கு அதுதானான்னு பார்த்துக்கிறேன். எஸ், 5th ஒன்றுக்கு b. பாருங்கள், ஆன்சர் அதுதான். ஸோ ஒரே ஐடியா தான். கேட்குற ஃப்ரேம்ஸ், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற ஸ்டைல் வேறு வேறு மாதிரி இருக்கும். அது இது ஒன்று. சரி, இங்கே இந்த 6வது கொஸ்டின் பாருங்கள். 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக பிரிச்சுக்கிறான். ஒரு 1/3 20, இன்னொரு 1/3 வந்து 60, அப்புறம் லாஸ்ட் 1/3 60. முதல்ல 10, அப்புறம் ஒரு 20, அப்புறம் ஒரு 60. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்கான். இதுக்கும் அதில் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 3v1 v2 v3 இப்படி ஃபார்முலா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது 3v1 v2 v3 by v1 v2 plus v2 v3 plus v1 v3. இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை இதில் வெறும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். 10 into 20 into 60 by 10 into 20 plus 20 into 60 plus 10 into 60. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி ஆப்ஷன், தட் இஸ் 18 km/h. இதுதான் ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சால் இதெல்லாம் சமாளிக்கலாம், பெரிய விஷயம்ல, எல்லாம் ரெகுலராக வர்றது தான். அடுத்தது ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபை நான் காட்டுறேன். லிசன் ஹியர். இதில் வந்து எந்த கர்வ் வந்து 1 டைமென்ஷனில் வராதுன்னு கேட்குறாங்க. முதல்ல இது என்ன கிராஃப்னு பாருங்கள். இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிறது வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ ஒரு டைம் இன்டர்வலில் ஒரு பாடி ஒரு வெலாசிட்டியில் தான் இருக்க முடியும். இப்போ இந்த சி ஆப்ஷனை பாருங்கள். ஒரே டைமில், அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூவில் ஒய்க்கு 2 வேல்யூ வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இட் ஹேவ்ஸ் 2 வெலாசிட்டி ஃபார் அ சேம் டைம், விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இதுதான். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து சி. ஒரே டைமில் 2 வெலாசிட்டி இருக்க முடியாது, அதனால் இதை எடுக்கிறேன். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரிலேட்டிவ் ஐடியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ஒரு தடவை மெதுவாக அப்படி ரீட் பண்ணுங்களேன். ஒரு ட்ரெயின் வந்து 150 மீட்டர் லென்த்து, இது நார்த்தை நோக்கி போகிறது. அப்போது இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வரேன். கொஸ்டின் நம்பர் 8, இதுதான் அந்த ட்ரெயின். சரிங்களா? இதை நார்த் டைரக்ஷன் வச்சுப்போம். நார்த் நோக்கி போகுது. என்ன வெலாசிட்டியில்? 10 மீட்டர்/செகண்டில். இது ட்ரெயின். அதே நேரம் ஒரு கிளி, இட்ஸ் எ பேரட், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. என்ன ஸ்பீட்லன்னு கேட்டிங்கன்னா 5 மீட்டர்/செகண்ட். இப்போ இந்த பேரட் இந்த ட்ரெயினை கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ டைம்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இதான ஃபார்முலா. இங்கே அது கடக்க வேண்டியது எவ்வளவு? அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஓவராலாக அது கொடுத்துருக்காங்க 150 மீட்டர்னு சொல்லி. சரி, இப்போ வெலாசிட்டியில் 2 இருக்குது. இதில் எதை எடுக்க?
அப்போ இதுதான் இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது வெலாசிட்டி ஆஃப் பேரட் வித் ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின், இதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒன் டைமென்ஷனில் எப்படி வரும்? ஒரே லாஜிக் தான், விபி மைனஸ் விடின்னு வரும். எப்போன்னா இது ரெண்டுமே ஒரே பக்கமாக போயிட்டு இருந்தா. இப்போ இது ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் இன்னொன்று வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதில் ஒன்றை நீங்கள் மைனஸாக எடுத்துக்கிடணும். அப்போ இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து ஃபைனலாக ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ஆஸ் தே ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் தேர் வெலாசிட்டி வில் பி ஆடட் அப். அப்போ இங்கே பேரட் வித் ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின் வெலாசிட்டி என்ன? ஒரு 10 ப்ளஸ் ஒரு 5 15 வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுருங்க? 15 போட்டுருங்க. அப்போ அந்த பேரட் அதை கடக்கிறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகும். இவ்வளவு தான். இது ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிற லாஜிக்கில் ஒன் டைமென்ஷனுக்கான விளக்கம். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஆன்சர் 10 செகண்டுனா தட் இஸ் ஆப்ஷன் டி வரும். 8th ஒன் போட்டேன். நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள். 9th ஒன் இது ஈஸி தான். இது வந்து பாருங்களேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாடல் ஒன்று. A body starts from rest. What is the ratio of the distance traveled by the body during its 4th and 3rd second? அப்போ டிஸ்டன்ஸ் 4th செகண்டுக்கும் 3rd செகண்டுக்கும் அப்போ நான் அப்போ தான் சொன்னேன் 1:3:5:7:9 இதுதான் ஒவ்வொரு 1 2 3 4 5 செகண்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ். அப்போ இது கொஸ்டின் நம்பர் 9க்கு இவங்க இதில் கேட்டிருக்கிறது 4th and 3rd செகண்டுக்கான இது. அப்போ இதுதான் 4th செகண்ட், இது 3rd செகண்ட். 7/5 வரணும். ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஏ. இதான் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். 10th கொஸ்டின், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். இதில் எங்கே வெலாசிட்டி நெகட்டிவ் வரும்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். இப்போது இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல ஒரு ஸ்லோப் எடுத்திங்கன்னா மட்டும்தான் பாசிட்டிவாக வரும். டிக்ரீஸ் ஆகிற இடங்களில் நெகட்டிவ் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் டி டு இ தான் குறையுது. ஸோ அந்த இடத்துல வெலாசிட்டி நெகட்டிவ் ஆகும். ஏன்னா வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இல்லைங்களா? அப்போ இங்கே குறையும் போது அந்த வேல்யூ நெகட்டிவ் ஆயிரும். அப்போ எந்த பாயிண்ட் எடுக்கலாம்? ஆப்ஷன் டி எடுக்கலாம். ஈங்கிற பாயிண்டில் வெலாசிட்டி குறையும். ஸோ 10th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஃபைன்.